பரிசுத்தமும் நீதி நிறைந்த தெய்வாதி தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த நாள் அதிகாலை பொழுதுல ஆண்டவரே இப்படி ஆலயத்துல வந்து நாங்களுடைய துதிப்பதிலே ஸ்தோத்திரிப்பதிலே மகிழ்ச்சி அடைய கிருபைத்தார். ஆலயத்தின் சம்பூர்ண நன்மையினால் ஒவ்வொருவரை நிரப்பும். நன்மையும் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து நாள் முழுவதும் இருக்கிற ஊழியர்களிலே செயல்படுகிற இணைந்து செயல்படுகிற பிள்ளைகளை விருத்தத்தில் மறையும். அவருடைய ஜீவன் சுகபலன் தீர்க்காயுசு பார்வையில் அருமையாக இருக்கட்டும். அதை குடும்பத்தை சார்ந்துள்ள இரத்தத்தில் மறைத்தீராக அதை என்னை ஆண்டவரே அப்பா என் முழு குடும்பத்தை இப்படி இரத்தத்திலே மூடி மறைத்து பரலோகத்திலே சுத்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக இன்று அர்ப்பணித்து செபிக்கிறேன். எங்களோடு கூட தங்கி இருமாண்டவரே இந்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லா தகாரங்கள் இயேசுவின் நாமத்தால் விலகட்டும். ஆலமண்டலத்தின் சரிகள் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிகிறோம். எல்லா எதிர்ப்பின் ஆவிகளை கண்டித்து அப்புறப்படுத்துகிறோம். எங்களோடு தங்கியும் பிரியமான ஆராதனையை மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெறலும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெறலும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்த பரிசுத்தரே,
அதிசயமானவைகள் உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள் உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா. நதியாடுவே விமான சமரஹோரதியாங்கரபா ஓஷர ஹசுமரதியாங்கரபனா எங்கள் நடுவிலே ஆவியானவரே கிரியை செய்கிற தேவனாய் எங்கள் நடுவிலே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுதப்பா. பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு பணிவிடை செய்யும் தூதர்கள் இந்த இடத்துல இருப்பதற்கு நன்றி. வழி தெரியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்க்க போவதற்கு நன்றி. ஓ சப்தன் மேனஹன் சமாஹதுந்தரா திஹஸ்புரோத ஹத்தந்துருதியாங்கர பௌஷ்யா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை குத்து விளக்கி மத்தியிலே நாவிலும் எங்கள் பரிசுத்தரே குத்து விளக்கி மத்தியிலே நாவிலும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை
மாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. ரீமாரஷந்துரவியாங்கரவா ஊரஹந்தரவியாக்ஷுதிரிவியாந்தரவா ஓஹனதினிவி ஷமரஹதுதராதுதிகரவா நேவஹன்கராதுரிவியாக்ஷுதிதுரிகவரவா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே, இந்த நாளை உமது கரத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பாடல் வேளை, ஆராதனை வேளை, அபிஷேக வேளை, அடுத்தே அப்பாவை துதிக்கிறோம். சாட்சியின் வேளை, காணிக்க பகுதி, அடுத்தே தேவனே உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிற வேளை, கர்த்தாவை கேட்டு விடுதலையாக்கப்படுகிற வேளை, கடைசி ஜெபம், தனி ஜெபம் முடித்து நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு சென்று மறுபடியும் உடைய ஊழியத்தை செய்ய, இந்த நாளெல்லாம் இருக்கிற ஊழியத்தை செய்ய நிலநடைந்து உமக்காக பிரகாசிக்கும் மட்டும் கர்த்தர் கரம் எங்களோடு இருப்பதாக எங்களோடு தங்கியிரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். பூரண இரக்கம் தேவை என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். பூரணராக வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல, பிதாவாக தேவனைப் போல என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது இரக்கம். உங்களுடைய பிதா பூரண சர்க்குணர். பிதாவாகிய தேவன் பூரண இரக்கம் நிறைந்தவர். அதே போல் நீங்களும் அப்படி இரக்கம் நிறைந்தவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு மணவாட்டி சபைக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு அணிகலன் அப்படின்னு சொன்னோம்னா அது இரக்கம். இதை குறித்து நாம் வாசிக்கும்போது லூக்கா 6ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வசனங்களில் நாம் அதை பார்க்க முடியும். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. இந்த 31ஆம் வசனம் அருமையான வசனம். இதில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது 36ஆம் வசனத்தையும் பார்க்கும்போது, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். இந்த இரக்கம் நமக்குள்ள வரும்போது தான் எனக்கு இந்த பொசிஷனில் நான் என்ன எனக்கு இவர்கள் செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் முதலாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனப்பக்குவம் வரும். பூரணராக விரும்புகிற பிள்ளைகள் அவர்களுக்கு தான் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லாரை போலும் அல்ல, நாம் விசேஷித்தவர்களான குணங்களோடு பிதாவாகிய தேவனை போல மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கேட்கிறவனுக்கு கொடு, மறுபடி கொடுத்துருவான்னு நினச்சிட்டு அதை நீ கொடுக்காதே, உதாரத்துவமாக நீ கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நிலைமை இன்று நல்லா இருக்கலாம். நாம் ஒருவேளை நல்ல வசதியாகவோ ஆரோக்கியமாகவோ எல்லாவித நன்மைகளோடோ உலக பிரகாரமான பலவிதமான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்களோடு இருக்கலாம். ஆனால் இதற்காக நம்ம மற்றவர்களை நம்முடைய மனதில் தோன்றியபடியெல்லாம் அவர்களை நியாய தீர்ப்பு செய்யவும், திட்டுறதுக்கும், அவளை கடிந்து கொள்ளுக்கும், சபிக்கிறதுக்கும் நமக்கு எந்த அதிகாரமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை அதான் சொல்லுகிறது. பாவிகள் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு உரியவர்களை நேசிக்கிறாங்க.
உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிறவர்கள், சில நேரத்தில் நம்முடைய பொருட்களை அபகரித்து கொள்ளுகிறவங்களை கூட நம்ம மன்னிக்க வேண்டியிருக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி. இதெல்லாம் நமக்கு ஈஸியாக செய்யக்கூடியது கிடையாது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 35ஆம் வசனத்தில், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இதை மாத்திரம் நம்முடைய மனதில் வைத்து கொண்டோமானா, பிதாவாகிய தேவனுடைய இரக்கம்தானே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினது. இயேசு கிறிஸ்துவின் இரக்கம்தானே நமக்காக பழுதற்ற பலியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தது. இவைகளை நாம் பார்க்கும்போது நாமும் நிச்சயமாக அவர்களை ஆண்டவராகிய கர்த்தரை போல, பிதாவாகிய தேவனைப் போல மாறுவதற்கு முடியும். அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விடுதலை பண்ணுங்க, அப்போ தான் அவங்க விடுதலை ஆவாங்க. இன்றைக்கி நம்மை வஞ்சித்த பிள்ளைகள், நமக்கு விரோதமாய் துரோகம் செய்த பிள்ளைகள், அவர்களை நாம் மனப்பூர்வமாக மன்னிக்கலைன்னா அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. பாவத்தின் கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள், மீறுதலின் கட்டுகளை உடைத்து ஜனங்களை விடுவிக்கலைன்னா நமக்கு என்றைக்கும் விடுதலையே கிடையாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவு தான் உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ மணவாட்டி சபை இன்று நம்மை சீர்தூக்கி பார்த்து திருந்திக் கொள்ளுவதற்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 21 முதல் 31. அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு தாயின் உள்ளத்தை விட மேலான அன்பு, மனதிற்கும் இரக்கம் இவைகளோடு செயல்பட செய்தது எந்த காரியம் என்று பார்க்கும்போது, அந்த ஜனங்களை குறித்த ஒரு ஏக்கம், அறியப்படாத தேவர்களுக்கு என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் வைராக்கியமாய் இருக்கிறார்களே என்கிற ஏக்கம் பொங்க அப்போஸ்தலனாகிய 17:23 வசனம் சொல்லுகிறது, நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்கு உரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர். கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. பெரிய தேவனுக்கு, பிரம்மாண்டமான தேவனுக்கு யாரால் ஆலயம் கட்ட முடியும் என்று நாம் சபையில் கூடி வருகிறோம். நம்மால் அந்த சிறிய அந்த ஆலயத்தில் அவரை அடக்கி விட முடியுமா? அவரது ரூபம் எப்படிப்பட்டது? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. பிரம்மாண்டமான தேவன். அதில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல, அதில் தான் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. நாம் 2-3 பேர் அவர் நாமத்தினால் கூடும்போது அந்த இடத்துல அவர் எழுந்தருளுகிறார். சபையை ஒரு குடும்பமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு வரும்போது அவர்கள் ஒரு மனமாய் தங்குவதற்கு, அவர்களை உருவாக்குவதற்கு ஒரு சத்துரத்தை போல சபையை தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு தான் நம்ம அங்கே போகிறோம். அப்போ அங்கே தான் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிற தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தவர், சுவாசத்தை கொடுத்தவர், சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொரு தேவையான போது நம்மை கூப்பிட்டு சொல்ல மாட்டார், எனக்கு இது வேணும், அது வேணும், இதை கொண்டு வா, அதை கொண்டு வா என்று அவர் நம்மிடத்தில் கேட்க மாட்டார். நம்முடைய கரங்களால் அவருக்கு ஏதோ பணிவிடை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவர் சொல்லிட்டு போன வார்த்தையை பின்பற்ற வேண்டும். என்னிடத்தில் நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ அதை பிறருக்கு போய் சொல்லுங்கள்னு சொன்னார்ல, அதுதான் நம்ம செய்ய வேண்டும். அவர் கொடுத்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு சுடர்களைப் போல் அவரது வார்த்தைகளை பிடித்து கொண்டு உலகமெங்கும் நாம் எங்கே இருக்கிறோமோ பிரகாசிக்க வேண்டும். அது ஒன்று தான் நாம் அவருக்கு செய்ய வேண்டியதை தவிர, எனக்கு இதை சாப்பிடலாம் போல் இருக்குது, இல்லைன்னா எனக்கு இத்தனை ஆயிரங்களோ லட்சங்களோ பணம் கொண்டு வாங்க அப்படின்னு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற தேவன் அல்ல. அவர் தான் கொடுக்கிறவர். அவர் ஜீவனை கொடுத்தவர், இரத்தத்தையே, தமது இரத்தத்தையே சிந்தினவர்,
தமது வாழ்க்கையே அவர் கொடுத்தவர். அவர் எதையும் நம்மிடத்தில் கேட்டு அவர் நம்மிடத்தில் வாங்குகிற ஒரு தேவன் கிடையாது. 26ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்து இருக்கிறார். அடுத்த வசனம் முக்கியமானது. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக எல்லோருக்கும் அவர் சமீபமானவர், தூரமானவரே கிடையாது. அவரால் தான் எல்லாமே இருக்கிறது. நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க மனுஷருடைய விசித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் கவனியாதவர் போல இருந்தார். இப்பொழுது என்ன சொல்கிறார்? மனம் திரும்புங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கி இந்த வார்த்தையை நாம் புறக்கணிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் வார்த்தைகளை தள்ளி என் வார்த்தைகளை புறக்கணிக்கிறவர்களை நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் இருக்கிறது என்று சொல்லி. அதனால்தான் நாம் இந்த நாட்களில் தேவ வார்த்தையை கேட்கும்போது அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இப்போ கர்த்தர் இத்தனை பெரியவர், அவரை தேடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படி இருந்தால் தான் அவரை கண்டடைய முடியும். அவர் இரக்கமுள்ளவர், பூரண இரக்கம், பூரண கிருபை பொருந்தினவர். சங்கீதம் 27 முதல் 2 வசனங்கள். எப்படி இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக முடியும்? கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். இது எப்படி நடக்கிறது? கர்த்தருடைய தேவனுடைய பூரண கிருபையினால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அவர் பூச்சக்கரத்தில் எத்தனை பேர் இருக்க உங்களை என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் பாதுகாக்கிறார். அடுத்ததாக நாம் வாசிக்கும்போது, பிதாவாகிய தேவனே நமக்குள் வார்த்தையாக வந்துட்டாராம். இயேசு கிறிஸ்துவாய் நமக்குள் ஆவியான தேவனாய் வாசம் பண்ணும்போது அதே குணம் தானே நம்மளை காணப்பட வேண்டும். நம்மளை யார் இருக்கிறாங்களோ, நம்ம உள்ளத்தில் யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, நம்ம இருதயத்தில் யாரை ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்க வைத்திருக்கிறோமோ அவர்களுடைய சுவாபம் தானே நமக்கு வெளியே வர வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 14 சொல்லியிருக்கு. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் எப்படி பிறந்தவர்கள்? இரத்தத்தினால் அல்ல, மாம்ச சித்தத்தினால் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மகிமை எப்படி இருந்ததா? பிதாவின் மகிமை கொத்த மகிமை. அப்போ பிதாவின் இரக்கம் நமக்குள்ள அப்படியே காணப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு நாம் எப்படியாக காணப்படுகிறோம்? நம்மில் இரக்கம் இருக்குதா? யாக்கோபு 2 நாம் அடிக்கடி பார்த்த ஒரு பகுதி தான் 13 முதல் 21. ஒருத்தர் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக நம்மிடத்தில் ஏதாவது ஒன்று கேட்டாலும் சரி, ஒருவேளை நமது கண்கள் அதை காண நேர்ந்தாலும் சரி, உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறாங்க, நீ போயிட்டு வாங்க என்று சொல்லலாமா? கிரியைகள் உள்ள விசுவாசம் தேவை. நான் அன்பாக இருக்கிறேன்னு சொன்னால் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் வெளிப்படுவது கிடையாது. கேட்டால் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கே ஒரு ஏஞ்சல் மாதிரி, நீங்களாம் ரொம்ப காலம் வாழணும், உங்களை நம்பித்தான் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. அந்த அன்பு நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டுமே. எதையோ ஒரு 1000 நாளைக்கு ஒரு தடவை இந்த வார்த்தையை சொல்லிட்டா போதுமா? சில பேர் பிறந்த நாள் தோறும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு இப்படி சில வாழ்த்துக்களை சொல்லுவாங்க. இதை வச்சுக்கிட்டே நீங்கள் உயிர் வாழுங்கன்ற மாதிரி. ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இரக்கம் தேவை. இரக்கம் இல்லாதபடி வார்த்தையால் பேசுகிறது தேவையே கிடையாது. அதில் ஒரு பலனும் கிடைக்கிறது கிடையாது. நாம் யார் மேலே இரக்கம் செய்யணுன்னா,
முதலாவது பார்க்குறோம் லூக்கா 19 முதல் 7 வசனங்கள். எரிகோவில் பிரவேசித்து போகிறாரு. அப்படி போகும்போது ஆண்டவர் யார் மேலே இரக்கம் காண்பித்தார்? சகேயு என்பவன் மேலே. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் கர்த்தரை தேடினவன். அவன் குள்ளனாய் இருந்ததுனால மற்றவர்களைப் போல பார்க்க முடியாது. காட்டத்தி மரத்தில் ஏறி ஆண்டவரை தேடினவன். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் பயங்கரமான வரி வசூல் பண்ணுகிறவன், ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவான். ஒருவேளை அவனுக்கு மனசில் இரக்கம் இருந்திருக்குமாங்கிறது சந்தேகப்படுகிற காரியம்தான். ஆனால் அப்படி இரக்கமே இல்லாத அந்த சகைவை கர்த்தர் தேடி போனார். ஏன்னா அவன் தேடுகிறான், தன்னை தேடுகிறானே என்று அவனை தேடி போய் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இன்றைக்கி நாம் அதை மாதிரி பாவிகளை நேசிக்க வேண்டும், அவர்களை புறம்பே தள்ளிடக்கூடாது. ஒரு வீட்டில் கூட ரட்சிக்கப்படாத நபர்கள் மீது இயேசு எத்தனை இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அதே மாதிரி நாம் இரக்கத்தை காண்பிக்க, அன்பை காண்பிக்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்ததை பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி இரக்கத்தை வெளிப்படுத்தினார்? ஒரே மீறுதலினாலே. ரோமர் 5:18-19 எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அதனால தான் நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் மூலம் பாவம், சாபம், மரணம் எல்லாம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து மூலம் அதற்கு எதிரடியான பரிசுத்தம், ஆசீர்வாதங்கள், நித்திய ஜீவன் எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் இதை பிறருக்கு கொடுக்குறோமா? உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறாரே, நீங்களும் அப்படி இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, நாம் எப்படிப்பட்டவர்களுக்கு மனதுருக்கத்தையும் இரக்கத்தையும் காண்பிக்க வேண்டும்? கலாத்தியர் 6:2 சொல்லுகிறது, ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி. இதுக்கு நாம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா மத்தேயு 9 முதல் 8 வசனத்தில் அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் கிடக்கிறான். இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் அற்புதம், அடையாளங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. தேவன் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவருடைய அந்த பரலோகத்திற்குரிய வெளிப்பாடுகள், வார்த்தைகள், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பிரசங்கங்களை பண்ணிட்டு அவர் தொட்ட போது எல்லோரும் சுகமடைகிறாங்க. அவரை தொட்டவர்கள் சுகமடைகிறாங்க. அவர் யாரையெல்லாம் சுகப்படுத்த விரும்புகிறாரோ அத்தனை பேர் சுகமடைந்தார்கள். அப்போ அந்த இடத்துல இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வச்சுட்டா போதும், அவன் நிச்சயமாக நடப்பான் என்று அந்த 4 பேர் சுமந்து கொண்டு வந்தாங்களே. இயேசு அதை நம்ம பார்க்கும்போது இது சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம் மத்தேயு 9:2, படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, அதுதான் மெயினாக. இப்போ இன்றைக்கி நமக்கு இரக்கம் இருந்தால் ஆண்டவர் சமூகத்தில் தடுமாறி வாழ வழி இல்லாதபடிக்கு பல வித கேள்விக்குறிகளோடு இருக்கிற பிள்ளைகளை நாம் என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துவோம், சபைகளுக்கு நேராக வழி நடத்துவோம், கர்த்தரை பற்றிக்கொள்ளுங்க என்று கர்த்தருக்கு நேராக அவர்களை வழி நடத்துவோம். இந்த இடத்துல இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கண்டு அந்த மகனுக்கு சுகம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, நாம் ஏன் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும்? ஏன் நம்ம மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும்? ஏன் நாம் எழுந்து தடுமாறி தட்டுமாறி எழுந்து நிற்கிற பிள்ளைகளை மிதித்து போடக்கூடாது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாத்ராகமத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கொண்டு நம்மை தேவன் சிந்திக்க சொல்கிறார். எப்படிலாம் உங்களை நான் அருமையாய் வழி நடத்தி கொண்டு வந்தேன், கழுகு போல செட்டைகளுக்கு மேலே நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் அல்லவா? இதை யாத்ரா 19:3 முதல் 6 வசனங்களில் பார்க்குறோம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அப்போது தேவன் கொடுத்திருக்கிற இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம்,
எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அப்படியே நீங்கள் எப்படி அங்கிருந்து விடுதலையாகி வருவீங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் என்பது உங்களுக்கு தெரியாது. 40 வருஷம் உங்களை எவ்வளவு அழகாய் நான் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வந்தேன், அசைவாடி உங்களை காத்து கொண்டேன். இதை நினைத்திருக்கிறீர்களே? அப்போ ஏன் வார்த்தைகளை நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா சகல ஜனங்களிலும் நீங்கள் தான் எனக்கு சொந்த சம்பத்து அப்படின்னு சொல்கிறார். இப்போ இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்குறோமா, இத்தனை இரக்கத்தை பிதாவினிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு இருக்க பிறரை கடினமாக நாம் நடத்த முடியுமா? கர்த்தர் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் நாம் தேவ இரக்கத்தை ஏன் நம்ம பிறருக்கு காண்பிக்க வேண்டும்? நாமும் கூட அழிந்து போகாமல் இருக்கணும்னா தேவ இரக்கத்தை காண்பிக்கணும். இன்றைக்கி நாடு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம், தேசம் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம். தானியேல் 2:17-18 அங்கே ராஜாவுடைய அந்த சொப்பனம் தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. தானியேல் அந்த இடத்துல உள்ள ஜோசியக்காரர்கள், சாஸ்திரிகள் எல்லாரையும் கூப்பிடுறான், திறமையுள்ளவங்க அத்தனை பேரையும் கூப்பிடுறான். அவங்க சொல்கிறாங்க இது நாங்கள் சொல்ல முடியாது என்று சொல்லும்போது, அப்போது அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட இருந்த நேரத்தில் தானியேல் இதை கேள்விப்பட்டு ராஜா கிட்ட போய் கொஞ்சம் எனக்கு தவணை தாங்க, தேவனிடத்தை கேட்டு வரேன் என்று சொல்லி தன்னுடைய தான் என்ன சொன்னானோ அதை தன் நண்பர்களுக்கு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தேவனுடைய இரக்கத்துக்காக காத்திருக்கிறாங்க. அப்போ நாம் மற்ற ஞானிகள், பாபிலோனுடைய ஞானிகளோடு அழிக்கப்படாதபடிக்கு வாங்க போவோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் என்று சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் ஜெபித்த போது கர்த்தருடைய இரக்கத்தினால் அதனுடைய பொருளை காண்பித்து ராஜாவுடைய கரங்களுக்கு தேவன் எல்லோரையும் காப்பாற்றினார். தானியேலும் நண்பர்களை மட்டும் இல்லை, எல்லாரையுமே காப்பாற்றினார். அப்போ இந்த தேவ இரக்கத்தை நாம் பெறுவது நமக்கு மட்டும் இல்லை, நம்மை சார்ந்த நம்மை போல் சாயலிலே தேவ சாயலை படைக்கப்பட்ட எல்லோருக்கும் அது மிகவும் பிரயோஜனமான ஒன்று என்பதை நாம் அறிகிறோம். அடுத்ததாக ஏன் நம்ம பிதாவை போல இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும்னா, நமக்காக அவர் நம்முடைய பலவீனங்களெல்லாம் சுமந்து கொண்டார். 17ஆம் வசனம் மத்தேயு 8:17 சொல்லப்பட்டிருக்கு. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி அவரிடத்தில் வந்த அத்தனை பேருக்கும் விடுதலை, பிசாசுகள்லேருந்து வியாதிகள்லேருந்து விடுதலை, தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட்டு அவர்கள் எழுந்து பிரகாசிக்கிற சுடர்களாக அவங்க போனாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அவர் சுமந்து கொண்டாரே, நீ அவர்களுக்காக என்ன செய்கிறாய்? பிற ஜனங்களுக்காக என்ன செய்கிறாய்? உனக்கு இரக்கம் தேவை. இன்னைக்கு அநேகர் அன்பு, இரக்கம் இது எல்லாத்தையுமே நம்ம விட்டுவிட்டோம். உலகம் தேடுகிற அந்த இரக்கம் நிறைய பேருக்கு இல்லை. பார்த்தீங்களா? உடன் பிறந்த சகோதரிகள்கிட்ட கிடையாது. பணத்துக்காக, சொத்துக்காக ஒரு மனுஷனை அழித்து சாவடிச்சிட்டு கூட அதை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறாங்க. ஒரு குடும்பத்தை பிரித்து மகிழ்கிறாங்க. என்ன லாபம் கிடைக்கும்? தங்கள் சந்ததிக்கு அவர்கள் சாபத்தை சம்பாதித்து வைத்து கொள்ளுகிறார்கள், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கு நம்மை காண்கின்ற தேவன் சொல்லுகிறார், நீங்களாவது வித்தியாசமாக இருங்க, இரக்கமுடையவங்களா இருங்க, அன்புடையவங்களா இருங்க. பிதாவை போல இரக்கம் உங்களுக்கு இருந்தால் எத்தனை முறை நம்ம தேவனை துக்கப்படுத்தினாலும் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் என் மகனே என் மகளேன்னு சொல்லி கரத்தில் வரைந்து வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறாரே, அவரை போல இரக்கத்தை உடையவர்களாக நாம் மாறுவோம். நிச்சயமாக நாம் மாற முடியும். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மை போலவே ஆண்டவரை இரக்கமுள்ளவர்களாக மாற்றுங்கப்பா. இயேசுவே, எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்த அந்த பாடுகள் வேணும்னே செய்கிறது போல இருக்குது. ஆனால் நீரோ, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி நீர் கேட்டீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கிற பாவம் ஆண்டவரே, கடைசி நேரத்தில் கூட அந்த இடது பக்க கல்வனுக்கு ரட்சிப்பு கொடுத்தீங்களே, அப்படி ஒரு இரக்க சிந்தை எங்களுக்கு தாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகமே வாடி வதங்கி போயிருக்கப்பா. அன்பற்ற செயல்கள், நீதியற்ற செயல்கள், அவைகளால் தினம் தினம் பெருகி வருகிற பயங்கள், பாவங்கள், இவைகளில் சோர்ந்து போய் ஆண்டவரே வாடி வதங்கி இருக்குதப்பா. அதில் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்.
உமது பிள்ளைகள் எங்களை உமது இரக்கங்களினால் நிரப்பும். எப்படியெல்லாம் எங்களுக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறியும்படி, அவைகளெல்லாம் அசை போடும்படி எங்களை வழிநடத்துவீராக, சுட்டி காண்பிப்பீராக. அவைகளை நினைத்து நாங்களும் இரக்கமுள்ளவர்களாக வாழ ஆண்டவரே எங்களை அநேகம் ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக, பிள்ளைகளை பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கமின்மை பாராட்டும் என்று சொன்னீர். இந்த இரக்கத்தை செய்து 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 எங்கள் மீது ஆண்டவரை எந்த நியாய தீர்ப்பு தண்டனை வந்துவிடாதபடி எங்களை தப்புவிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். அது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அதிசயங்களை காண செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.